96 எலெக்ஷனில் ஜெயிச்ச கலைஞர் 95 வருஷம் எதிர்க்கட்சியாக உட்கார்ந்தார். 2011 தோத்த திமுக 10 வருஷம் எதிர்க்கட்சியாக இருந்தது. இந்த முறை இந்த மாதிரி மணல் கடத்தல், சாராயம், கனிம வள கடத்தல். சார் கனிம வளம்னு சொன்னால் தாது மணல். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இப்போ எதுக்கு அடிச்சது ட்ரம்ப்பு, சீனாலாம் என்ன பண்ணுற, ரேர் எர்த் மினரல்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் பீச் சாண்டிலிருந்து விவி மினரல்ஸ் என்ற கம்பெனி, நியூஸ் 7 வைகுண்டராஜன் கம்பெனி எடுத்தது. அவங்க அவங்க கொடுத்த கணக்கு 88 லட்சம் டன்னுன்னு கொடுத்தாங்க. முதல்ல ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் போட்ட கமிட்டி 1.5 லட்சம் கோடின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி போகிறாரு. அதுக்கப்புறம் கோர்ட் என்ன பண்ணுது, இவர் அமிக்கஸ் கியூரின்னு சொல்லி கோர்ட்டுக்கு உதவுவதற்கு ஒரு வக்கீல் போகிறார். அவர் இந்த 3 ரிப்போர்ட்டையும் படிச்சுட்டு இவங்க ஏற்றுமதி பண்ணியிருக்கிற அளவை வைத்து பார்த்தால் 7 லட்சம் கோடி மண் எடுத்துருக்கணும்னு இருக்காங்க. ஏன்னா அந்த இதில் யுரேனியம் 0.25% மேலே இருந்தால் இவ்வளவு எடுத்தால் தான் அவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு டன் மண்ணின், ஒரு டன்னா 1000 கிலோ மண்ணின் விலை இவங்க டெண்டரில் ஃபிக்ஸ் பண்ணது 500 ரூபா. பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் 5000 ரூபா, ஒரிசா ஆந்திராவில் 8000 ரூபா, ஒரிசாவில் 5000 ரூபா. இன்டர்நேஷ்னல் ரேட்டு 15000 ரூபா. ஆனால் தமிழ்நாட்டில் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு 98 திமுக ஆட்சியின் போது இது 500 ரூபா. அதுக்கப்புறம் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணார், ஆந்திரா ரேட்டு வேண்டாம், ஒரிசா ரேட்டு போட்டால் 4800 கோடி ரூபாய் வசூல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றிவிட்டு, சிபிஐ தேவை என்றால் இடி, ஐடிஐ பயன்படுத்தி இதை முழுமையாக எடுக்கணும். 7 கோடி டன் எடுத்து 5000 ரூபான்னு போட்டால் எவ்வளோ வரும்? இவங்க 1.5 லட்சம் கோடிக்கு தான் போட்டிருக்காங்க ரேட்.